என்ன மாமா நீங்க இப்படி சொல்றீங்க? கொலை பண்ணிருக்கா. அந்த மேனேஜர் குடும்பம் அவளை சும்மா விட்டுருமா? இதுல தேவையில்லாம அவ மணியரச வேற சிக்க வச்சிருக்கா. ஐயோ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு சும்மா தொண்ணு. ஏ கவிதா, ரங்கநாத் ஒரு வீடியோ எடுத்தான்னு சொன்னியே, இப்ப அது எங்க இருக்கு? செல்லம்மா அன்னிக்கிட்ட இருந்தது. சிவரஞ்சனி அவங்க வந்து அதை வாங்கிட்டு போயிட்டாங்க மாமா. அடக்கடவுளே, அதை ஏன் அவகிட்ட கொடுத்தா? காதும் வச்ச மாதிரி உடைச்சி எறிய வேண்டியதானே. ஏமா மணியரசு இப்போ எங்க வச்சு விசாரிக்கிறாங்க? சிவரஞ்சனி கமிஷனர் ஆபீஸ் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. சரிம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நானும் சோலையும் நேர்ல போய் பார்த்து பேசி அவனை வெளியே எடுக்க வேண்டிய வழியை பாக்குறோம். என்ன நீ அழாதம்மா, அழாதம்மா. எனக்கு ஒரு காஃபி கொடுத்து அனுப்புங்க. மேடம், இயற்கை சூழ்ந்த இந்த பகுதியில் அமைதியாக வாழ்ந்து வந்த மக்களின் நிம்மதி மொத்தமும் சில நாட்களாகவே பறிப்போய்விட்டது. வீதிகளில் உட்கார்ந்து விடிய விடிய கதை பேசியவர்கள் எல்லாம் இப்போது சூரியன் அஸ்தமிக்கும் முன்பே வீடுகளில் மிஸ்டர் மணிகண்டராஜ் அனுப்பி வைங்க. மேடம், மை கம் இன் மேடம். சொல்லுங்க மேடம். மிஸ்டர் மணிகண்டராஜ், நம்பிக்கை துரோகம் பண்றவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? புரியல மேடம். என் தம்பிய கொடூரமா கொண்டு பெட்ரோல் ஊத்தி பாடி எரிச்சிருக்காங்க. யாரு பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. தம்பிய கொண்டுட்டாங்க, அத கண்டுபிடிக்க துப்பு இல்லன்னு டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க என் காது பட பேசிக்கிட்டாங்க. எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? யூனிஃபார்ம் கழட்டி போட்டு போயிடலாம் கூட ஒரு கட்டத்துல நான் யோசிச்சேன். ஆனா நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் அந்த கொலைகார யாருன்னு கண்டுபிடிச்ச வேண்ட நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் இந்த அவமானத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டேன். அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்துவேன்னு நினைச்சேன். உன்னை என் தம்பி மாதிரி நினைச்சுதா என் தம்பியோட கேஸ விசாரிக்கிறதுக்கு ஒன்னு ஸ்பெஷல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணன. கொலை நடந்த அன்னைக்கே அது செஞ்சவங்க யாருன்னு உனக்கு தெரியும். ஆதாரமும் உன்கிட்ட இருந்திருக்கு. கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லாம, சட்டத்தை பத்தி பயமும் இல்லாம, பிச்சை காசு 5 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என் தம்பியோட மரணத்தை வித்திருக்கு. வெக்கமா இல்ல முடுக்கு? அவங்க 2 பேரையும் கொண்டு வந்து ஏன் முன்னாடி நிறுத்தி ஏன் கிட்ட பணம் வேணும்னு கேட்டிருந்தா எவ்வளவு வேணாலும் தூக்கி எறிஞ்சிருப்பேன். ஆனா எதுவுமே தெரியாத நல்லவ மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டல. மேடம், நான் பணத்தாசல் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இந்த ஒரு தடவை ப்ளீஸ் மேடம். வாய மூடு மணிகண்டராஜ். எஸ் மேடம். நீங்களும் தான் தப்புக்கு தொட போயிருக்கீங்க. மேடம், நான் எதுவுமே பண்ணல மேடம். அதத்தான் நானும் சொல்றேன். நீங்க தான் எதுவுமே பண்ணலையே. உங்க லிமிட்ல மர்டர் நடந்திருக்கு. உங்க ஸ்டேஷன் எஸ்ஐ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு.
கொலையாளியா அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு இருந்திருக்காரு. அமுதா கிட்ட பல்ல இழுச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இது கூட தெரியாம நீங்க இருந்திருக்கீங்க. இதான் நீங்க டியூட்டில சின்சியரா இருக்க லட்சணமா? மேடம் தப்புதான் மேடம். நான் எஸ்ஐ ரவுனத்தை நம்பிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி நடக்காது மேடம். ஐ எம் வெரி சாரி மேடம். உங்களோட கவனக்குறைவுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனா நீ செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. மேடம் உன்னை 1 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். ஐயோ மேடம், தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன சஸ்பெண்ட்லாம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நியாயமா பார்த்தா நீ பண்ண தப்புக்கு உன்னை 1 மாசம் சஸ்பெண்ட் பண்றது ரொம்ப குறைச்சல். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். மேடம் இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாவது பண்ணன தண்டனை ரொம்ப பெருசா இருக்கும். இல்லை மேடம், நான் தெரிஞ்சிட்டேன். இனிமேல் இது போல் தப்பு பண்ண மாட்டேன். வாக்குறுதி எல்லாம் தராத, வாழ்ந்து காட்டு. ஐம் சாரி மேடம், இது தெரியாம தப்பு பண்ணிட்டேன். சஸ்பெண்டிங் ஆர்டர் வாங்கிட்டு முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. ரகுநாத், மேடம் கேஸ் முடியற வரைக்கும் வெளியூர் எங்கேயும் போக கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சது மேடம். வர மேடம். மணிகண்ராஜ், மேடம். ரகுநாத்தை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஓகே மேடம். நீங்க போலாம். சார், மணியரசன் ஒருத்தர் இங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்களாமே? ஆமா, அவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்னவோ கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மணியரசு ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்கான். இன்னும் விசாரணையை தொடங்கல. இப்பெல்லாம் பார்க்க முடியாது, போயிட்டு நாளைக்கு வாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சார் சொல்லுவாங்க? அசிஸ்டன்ட் கமிஷனர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். கொஞ்சம் உள்ள விடுங்க, பார்த்துட்டு வந்துடுறோம். ஏசி மேடம் தெரிஞ்சவங்களா? ஆமாங்க ஐயா. யாரு? சிவரஞ்சனி மேடமா? அவங்களே தான். ஆமா. யோ, உங்க 2 பேருக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவில்லாத மாதிரி நடிக்கிறீங்களா? அந்த பொண்ணு அந்த பையனும் சேர்ந்து மேடத்தோட தம்பியை தான் கொலை பண்ணியிருக்காங்க. நீங்க என்னடான்னா அவங்க பெரிய சொல்லிட்டு சிபாரிசுக்கு வரீங்க. இது மேடம் வர நேரம். உங்களை எல்லாம் இங்க பார்த்தா என்ன சத்தம் போடுவாங்க. கிளம்பி போங்கயா. சார், கொஞ்சம் நீங்க மனசு வச்சா நாங்க பார்த்துட்டு போயிடுறோம் சார். யோ, இவ்வளவு நேரம் என்ன இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கேன். கிளம்பி போங்கயா. அது நீங்க யாரு? பொண்ணு விடா மாப்பிள்ள விடா? என்ன புரியலையா? மணியரசை பார்க்க வந்தீங்களா இல்ல அமுதாவை பார்க்க வந்தீங்களான்னு கேட்டேன். அமுதா எங்க வீட்டு பொண்ணு சார். போலீஸ் திடீர்னு அவளை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீங்க விட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அவளை பார்த்துட்டு கிளம்பிடும். என்னது திடீர்னு கூட்டு வந்துட்டாங்களா? உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? அந்த கொலை நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இப்பதான் அந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்து கையங்களவுமா கூட்டு வந்திருக்கோம். திடீர்னு கூட்டு வந்துட்டாங்கன்றீங்க. இப்பதான் இந்த கோஷ்டி பர்மிஷன் கேட்டுச்சு, முடியாதுன்னு சொன்னேன். அதேதான் உங்களுக்கும். கிளம்புங்க. அமுதாவோட அக்கா, கூட பிறந்த அக்கா சார். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அவட்ட பேசி போயிடும். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டால. எங்க ஆபீசர் வர நேரம். கூட்டம் போடாதீங்க, எல்லாம் கிளம்புங்க. மாட்டை கடிச்சு கடைசியில என் தங்கச்சியவே ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. உன் தங்கச்சி தான் கட்டின புருஷனோட ஒழுங்கா இல்லாம என் தம்பியோட சுத்திட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து. நாக்கு அடக்கி பேசு. என் தங்கச்சி ஒழுங்கானவ தாண்டா. உன் தம்பி தாண்டா என் தங்கச்சியோட மனசை கெடுத்து அவன் நகையெல்லாம் அடங்க வச்சிருக்கான். அது பத்தாதுன்னு எவனையோ கொண்டுட்டு அந்த பழி என் தங்கச்சி மேல போட்டிருக்கான். என் குழந்தை திரும்ப வந்தது பொறுக்காம அவளை கொடுத்துட்டு போற மாதிரி போயிட்டு இப்ப என் தங்கச்சியை பழி வாங்குறீங்களா? பாத்துக்கிறேன்டா, பாத்துக்கிறேன். கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஏய், இவ்வளவு பேசுறிய? பொண்டாட்டியோட வாழ உனக்கு துப்பு இல்ல. ஏய், பெத்த தாயிட்டு இருந்து குழந்தைய பிரிச்ச, தங்கச்சி வேற உள்ள இருக்கா. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல வெறப்பா பேசுற நீ? போய் தங்கச்சி வெளிய எடுக்கிற வெளியே பாரு. வார்த்தை அளந்து பேசுங்க. என் அண்ணனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அர்ஹத்தையும் கிடையாது. அண்ணனை பத்தி பேசினா உனக்கு கோவம் பத்துட்டு வருதோ? டேய் சோழ, கொஞ்சம் பேசாம இருண்டா. ஏமா கலைவாணி, பொம்பளை புள்ள உள்ள இருக்கா. அவளை வெளியெடுக்க வேண்டிய வழியை பார்க்காம தேவையில்லாம நாம ஏமா சண்டை போட்டுக்கணும்? அப்பா புரியாம பேசாதீங்கப்பா. இவங்களெல்லாம் இப்படியே விட்டுறக்கூடாது. நீ ஏன்டா அவங்க கூட வார்த்தைக்கு வார்த்தை பேசி மல்லு கட்டிட்டு நிக்கிற? சும்மா இருண்டா. நானும் முதல்ல பேசினேன். அந்த வடமலை தானே முதல்ல நம்மளை பத்தி பேச ஆரம்பிச்சான். அவன் பேசுறத கேட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? முதல்ல குழந்தைய செல்ல மாட்டது பிரிச்சாங்க, இப்ப தம்பி மணியரசி பிரிச்சுட்டாங்க. திருட்டு பசங்க. யார பார்த்து திருட்டு பசங்கன்ற? உன் தம்பி தான் திருட்டு பையன். என் தங்கச்சியோட நகை அடமானம் வச்சு தின்னு இருக்கான்.
என் தங்கச்சிய பேசி பேசியே மயக்கிட்டான்டா கொலகார பாவி. யார் பாத்திரா கொலை? வேற யாருடா? கையடையா உங்க ரெண்டு குடும்பத்துக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் மல்லு கட்டிட்டு நிக்கிறீங்க. எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். கிளம்பி போங்க. யோ பெரிய மனுஷனா இருக்க, இதெல்லாம் சொல்ல மாட்டியா? கூட்டு போயா போயா அப்பா போங்கல போடா. சார் உனக்கு வேற தனியா சொல்லுவாங்க. போயா வெளியே போங்கன்னு சொல்றல. வாமா. மேடம் கொடுங்க. எல்லாம் இருக்கா? இருக்கு மேடம். தங்கவேல், ஏய் சண்முகம், எங்க இவ்வளவு தூரம்? அது ஒண்ணும் இல்ல சண்முகம், மூர்த்தின்னு ஒரு கொரியர் மேனேஜரோட மர்டர் கேஸ், அது சம்பந்தமா தான் வந்திருக்கேன். நானும் அதே கேஸ் சம்பந்தமா தான் வந்திருக்கேன். அப்படியா? யார் கூட வந்திருக்க? வடமலை சார் கூட. ஓ, வடமலை சார் வந்திருக்காரோ? பின்ன அவர் தங்கச்சி விஷயமாச்சே, வராம இருப்பாரா? ஆமா, ஏசி மேடத்தை பார்த்துட்டாங்களாமா? அது ஒன்றும் தெரியலப்பா, அதுக்காகத்தான் நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏசி உள்ள ரொம்ப பிஸியா இருக்காங்களா? சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். பாப்போம். சொல்லுங்க. சிவரஞ்சனி மேடத்தை நான் கொஞ்சம் பார்க்கணும். உங்க பேரு? செல்லம்மா. அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? செல்லம்மான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்க, நான் மேடத்துக்கிட்ட சொல்றேன். மேடம், செல்லம்மன்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நான் மறுபடியும் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த 2 எவிடன்ஸையுமா ஏசி மேடத்திட்ட கொடுத்துட்டீங்க? என்னது 2 எவிடன்ஸையும் கொடுத்தாச்சா? சார் இப்போ என்ன சார் பண்றது? கேளுங்க. தங்கவேல், எந்த எவிடன்ஸ் யார்கிட்ட கொடுத்தாங்க? அதை ஏன் கேட்குறீங்க? அமுதாவும் மணியரசும் மேனேஜரோட டெட் பாடியை எரிக்கும் போது எஸ்ஐ ரகுநாத் செல்போன்ல அதை ஷூட் பண்ணிருக்கான். இப்போ அந்த 2 எவிடன்ஸும் யார்கிட்ட இருக்கு? அந்த 2ஐயும் தான் ஏசி மேடத்துக்கிட்ட இவங்க கொடுத்துட்டாங்க சார். அடடே, பெரிய தப்பு பண்ணிட்டாங்களே. ஏசி மேடத்திட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு காப்பியாவது எடுத்து வச்சாங்களா? அதைத்தான் மேடத்துக்கிட்ட கேட்டேன், இல்லைன்னு சொல்றாங்களே. பாத்தீங்களா சார், யாராவது இப்படி பண்ணுவாங்களா? நடந்த கொலைக்கு இருந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் புத்திசாலியா இருந்தா அழிச்சிருக்கணும், இல்ல அந்த ஏசிட்ட கொடுக்காம ஒழிச்சிருக்கணும். எதையும் யோசிக்காம அவசரப்பட்டு கெடுக்க வேண்டியது, எல்லாரையும் நம்ப வேண்டியது. ஏன் சார், அந்த ரகுநாத் அமுதாவை மிரட்டின எவிடன்ஸையாவது கையில வச்சிருக்க வேண்டாம்? அதையும் தூக்கி கொடுத்துட்டாங்களே, இப்ப என்ன சார் பண்றது? இப்ப ஒன்னும் பண்ண முடியாது. செத்து போனவன் ஏசியோட தம்பி, நிச்சயமா நமக்கு சாதகமா நடந்துக்க மாட்டான்னு எனக்கு தோணுது சார். அந்த எவிடன்ஸை மறைச்சிருந்தாலாவது கேஸை எப்படியாவது கரை சேர்த்திருக்கலாம். இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி பாப்போம் சார். சிவரஞ்சனி மேடம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க நேர்மையா நடந்துக்குவாங்க. புடலங்கா நம்பிக்கை. இவ எப்பவுமே இப்படிதான் சார். பெரிய பெரிய அறிவாளி நினைப்பு. பெரிய இவன் மாதிரி எதையாவது செஞ்சு தேர் எடுத்து தெருவில் விட்டுருவான். சார், கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. என்ன இருந்தாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கொலை பண்ணிருக்காங்க. அது யாராலையும் மறைக்கவும் மாத்தவும் முடியாது. எல்லாத்துக்கும் மேல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். மானத்தை காப்பாத்த நடந்த தற்காப்பு முயற்சியில அந்த மேனேஜர் இறந்துட்டாங்க. சிவரஞ்சனிக்கு இது எல்லாமே தெரியும். நிச்சயம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணு. இல்ல மேடம், போலீஸை பத்தி உங்களை விட எங்களுக்கு நல்லா தெரியும் மேடம். விஷயம் தெரிஞ்சதும் அமுதாவையும் மணியரசையும் நீங்க எங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்குள்ள போலீஸ் அங்க வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த எவிடன்ஸையாவது வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமையே வேற. அதையும் கொடுத்துட்டீங்களே. சரி, ஏசி என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு
அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். சார், இது என் தங்கச்சி வாழ்க்கை. என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆச்சு சும்மா இருக்க மாட்டேன். சொல்லி வைங்க சார். உங்க சண்டையெல்லாம் வெளியே வச்சுக்கங்க சார். இது கமிஷனர் ஆபீஸ். கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்க சார். மேடம் சொல்லுங்க. மேடம் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, உங்களை போக சொன்னாங்க. என்கொயரி முடிஞ்ச உடனே அமுதாவும் மணியரசியும் கூட்டிட்டு போலான்னு சொன்னாங்க. இன்னும் எஃப்ஐஆர் போடலைங்க, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் போட்டதும் அனுப்பி வைக்கிறதா சொல்ல சொன்னாங்க. நீங்க கிளம்பு. கேட்டிங்களா சார்? அந்த போலீஸ்காரர் சொல்லிட்டு போனதை கேட்டிங்களா சார்? என்னமோ ஏசி மேடம் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, என்னாச்சு அந்த நம்பிக்கை? பார்க்க கூட விடல. போச்சு சார், போச்சு. என் தங்கச்சியோட வாழ்க்கை போச்சு சார். பதட்டப்படாதீங்க சார். முதல்ல எஃப்ஐஆர் போடட்டும். எஃப்ஐஆர்ல என்ன எழுதிருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் சார். எப்படி சார் பதட்டப்படாம இருக்க முடியும்? இது என் தங்கச்சி வாழ்க்கை சார். வாங்க 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 சார், போலாம் வாங்க. முதல்ல வாங்க சார், போலாம் வாங்க. வாங்க சார், வாங்க, எல்லாம் பேசிக்கலாம். வாங்க 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 சார், வாங்க. மேடம், எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்கு. ஏசி மேடம் ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. இன்னும் எஃப்ஐஆர் போடலைங்கிறது நம்ப முடியாவா இருக்கு. கேஸு நம்ம சைடு ரொம்ப வீக்கா இருக்கு. கவலைப்படாதீங்க, இனிமே என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பாருங்க, வேற ஏதாவது தகவல் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? கவிதா, நீ எதுக்கும் பயப்படாதம்மா. இப்போ செல்லம்மா கமிஷனர் ஆபீஸ் தானே போயிருக்கா. மணியரசியும் அமுதாவையும் அந்த ஏசி சிவரஞ்சனி விசாரிச்சு அனுப்பிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா செல்லம்மா கூட அவங்க வந்துருவாங்கம்மா. அந்த மூர்த்தி ஒரு அயோக்கியன்னு இந்த ஊருக்கே தெரியும்ல. அதை விட அந்த ரகுநாத் அமுதாவை மிரட்டினது, அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணது, இதுக்கெல்லாம் நிறைய ஆதாரம் போலீஸ் கையில இருக்குமா. அதான் இவ்வளவு சொல்றாரு இல்லம்மா. அழாத கவிதா. செல்லம்மா மணியரச கையோட கூட்டிட்டு வருவா பாரு. மணியரசு வந்த உடனே நீ அது இதெல்லாம் கேட்டு அவனை டென்ஷன் பண்ணாத. ஏதோ போலீஸ்க்கு பயந்து இத்தனை நாளா உண்மையை மறைச்சிட்டாங்க. எல்லாம் நல்லத்துக்கேன்னு நினைச்சுக்கோமா. ஆமா கவிதா, ஏதோ செல்லம்மாவுக்கு தெரிஞ்சதுனால அந்த ஏசி மேடத்துக்கிட்ட போய் பேசி காதும் வச்ச மாதிரி விஷயத்தை முடிச்சிட்டார்ல. அது மட்டும் இல்லைங்க, செல்லம்மா அமுதாவை ஃபாலோ பண்ணிட்டே போய் அந்த ரகுநாத்கிட்ட இருந்து அவளை காப்பாத்திருக்கா. அந்த நன்றி கூட இல்லாம வடமலை ஸ்டேஷன்ல வந்து எங்க கூட எவ்வளவு சண்டை போட்டான் தெரியுமா. நன்றி கேட்டவன். ஆனாலும் எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ரொம்ப பயமாவே இருக்கு. நீ ஏமா தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிற? மணியரசு ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த போய் இந்த கொலை நடந்திருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி இது மாதிரி எத்தனையோ நடந்திருக்குமா. ஏன் தர்மபுரியில கூட ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பொண்ண ஒரு அயோக்கிய இந்த மாதிரி கெடுக்க முயற்சி பண்ணி அதை பார்த்த ஸ்கூல் பஸ் டிரைவர் அவனை அடிச்சதுல அவன் செத்து போயிட்டான். 6 மாசம் கேஸ் நடந்துச்சு. அந்த டிரைவர் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டான். அதனாலதான் சொல்றேன், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா.
நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆமா. என்னமாச்சு செல்லம்மா? மணியரசன் கவிதாவும் வரலையா? அண்ணி அவரை கூட்டிட்டு வரலையா அண்ணி? கவிதா, நான் இப்பதான் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து வரேன். சிவரஞ்சனி மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. இன்னும் விசாரணை முடியலையா? அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடணும். ஐயோ, எஃப்ஐஆர் போட்ட உடனே அவங்களை அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ ஒன்னும் பயப்படாத கவிதா. அவரை பாத்தீங்களா? இல்ல, பார்க்கல கவிதா. எப்படியும் ராத்திரிக்குள்ள மணியரசும் அமுதாவும் கண்டிப்பா வந்துருவாங்க. நீ தைரியமா இரு. அப்பா, அண்ணன் எப்படி இருக்காரு? அவன் நல்லாதான் இருக்கான். உன்னே மணியரசன் தான் கேட்டே இருந்தான். ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம். வேண்டாம், இப்ப அண்ணன் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். பொறுமையா சொல்லிக்கலாம். இப்ப அவருக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டாம். சரியா? யாருக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லு? ஒண்ணு இல்ல நீ, ரத்னா சாக்லேட் கேட்டா வாங்கிட்டு வர மறந்துட்டேன். அதான் அவகிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னேன். ரத்னா குட்டி, நீங்க சாக்லேட் கேட்டீங்களா அத்தை கிட்ட? எத்தனை சாக்லேட் சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு? மம்மி உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரட்டா? வாங்க கடைக்கு போய் வாங்க. அம்மா, கேண்டீன் வரைக்கும் போய் காஃபி வாங்கிட்டு வந்துடலாம். வாமா. அண்ணி, ரொம்ப தலைவலியா இருக்கு. நான் போய் காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். செல்லப்பா, வா, வந்து உட்காரு. வாடா. இன்னைக்கு தான் யாருமே இல்லாம இருக்கு. இன்னைக்கு அந்த ஆள் கதையை முடிச்சிருவோம். எங்கம்மா போற? இல்ல, பாத்ரூம் கிளீன் பண்ணணும். அதான். இப்பதான் ஒரு ஆயா வந்து கிளீன் பண்ணி போச்சு, உடனே நீங்க வந்துட்டீங்க. சார், பண்ணா நல்லது தானே சார்? மணிக்கு ஒரு தடவை கிளீன் பண்ண சொல்லி ஆஸ்பத்திரியில் சொல்லியிருக்காங்க சார். அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. இப்போதான் எங்கள் மாப்பிள்ளை கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறாரு. என்னமோ நாங்கள் உள்ளே இருந்தால் மட்டும் தொல்லை பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், போங்க. போமா. சரியா வந்து சொதப்பிட்டானுங்களே. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? இல்லப்பா, கொஞ்சம் தலைவலியா இருக்கு. மருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டா? இல்ல, ஒன்றும் வேண்டாம். கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். என்னமோ ஏசி மேடம் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, என்னாச்சு அந்த நம்பிக்கை? பார்க்க கூட விடல. போச்சு சார், போச்சு. என் தங்கச்சியோட வாழ்க்கை போச்சு சார். இதுக்கு மேல ஏசி மேடம் உங்களை பாப்பாங்கன்னு எனக்கு தோணல. அமுதா மணியரசோட கேஸ் ஃபைல் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு மேடம். எஃப்ஐஆர் போட்டீங்கல்ல? போட்டாச்சு மேடம். கேஸ் ஃபைல் எஃப்ஐஆர்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நாளைக்கு அவங்க ரெண்டு பேரையும் கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். ஓகே ஓகே மேடம். ஆனா உங்க தம்பியை கொன்னவங்களை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னீங்களே, ஆனா இப்ப போங்க. ஓகே மேடம்.
சொல்லுமா, யாரை பார்க்கணும்? என் வீட்டுக்காரரை பார்க்கணும். உள்ள என்னமா இருக்கு? சாப்பாடு, துணிமணி எல்லாம். என்ன இருக்குன்னு முதல்ல காமிமா. சரி போமா. வாசு, அமுதாவை பாத்தீங்களா? இல்லைங்க, பார்க்க விட மாட்டேன்னு சொல்லி துரத்துறாங்க. ஏன் பார்க்க விடல? நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்களாம், அங்க வச்சு பாத்துக்குங்கன்னு சொல்றாங்க. கோர்ட்டுக்கா? விசாரிச்சு விட்டுடுவோம் சொல்லிதானே சிவரஞ்சனி மேடம் கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப என்னடா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. இல்ல வாசு, எனக்கு என்னமோ இந்த விஷயம் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுமோன்னு தோணுது. ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? பின்ன என்னதான் இருந்தாலும் கொலை பண்ணிருக்காங்கல்ல. கொலைங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே வாசு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வாசு. கவிதா, நீங்க ஏன் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? அவங்க ஒன்றும் தப்பான நோக்கத்துல கொலை பண்ணலையே. அப்படியே பார்த்தாலும் செத்தம் ஒன்றும் யோக்கியம் கிடையாது. அமுதா கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துருக்கான். கற்பை காப்பாத்துற தற்காப்பு முயற்சியில தான் அவன் செத்துருக்கான். அது மட்டும் இல்ல, சிவரஞ்சனி மேடம் சொன்ன மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்களும் செல்லமாவும் ரொம்ப க்ளோஸு. நீங்க தைரியமா இருங்க. அமுதாவி அவரையும் காலையிலேயே கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரியா சாப்பிட்டாங்களோ இல்லையோ, அதான் அவங்களுக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒருவேளை அவங்கள வீட்டுக்கு அனுப்ப லேட் ஆச்சுன்னா இங்கேயே சாப்பிட வச்சு துணி மாத்தி கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். இந்த சாப்பாட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டு போலாமா? அதான் உள்ள விட மாட்டேங்கிறாங்களே. என்ன பண்றது வாசு, யார்கிட்ட கேக்குறது? யோ, இன்னும் போலே நீ? ஏப்பா, ஒரு தடவை சொன்னா புரியாதா? இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு தடவை அவங்கள பார்த்துட்டு போயிடுறோமே. யோ, அவங்கள எல்லாம் பார்க்க முடியாது. இப்போ நாளை காலையில கோர்ட்டு கூட்டிட்டு வருவாங்க, அங்க வச்சு பாத்துக்கோ. இப்ப கிளம்பி. எங்களை பார்க்க விடலனா கூட பரவாயில்ல, அவங்க சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதையாவது கொடுத்துட்டு போயிடுறோமே. யோ, அவங்க என்ன பிக்னிக்கா வந்திருக்காங்க? சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ற? அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில இருக்காங்கயா. அவங்களுக்குலாம் நீங்க எதுவும் கொடுக்க கூடாதுயா. நாங்க கொடுக்கறதா அவங்க சாப்பிடணும். வீட்டு சாப்பாடுலாம் இங்க அலோடு கிடையாது. முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. சார் சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். என் வீட்டுக்காரரும் கூட உள்ளதா சார் இருக்காரு. எங்களை அவங்கள பார்க்க தான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சார், அட்லீஸ்ட் இந்த சாப்பாட்டையாவது கொடுத்துட்டு போயிடுறோமே சார். சார், உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா செக் பண்ணிட்டு கொடுங்க சார். அதெல்லாம் முடியாதுமா. பெரிய அதிகாரிங்க வந்தா பிரச்சனை ஆயிரும். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சார் ப்ளீஸ் சார். யோ, என்னையா அவங்கள போட்டு ரொம்ப இம்சை பண்ணிட்டு இருக்க? சாப்பாடை வாங்கிட்டு அனுப்பியா? நல்லா இருக்கான்னு நாம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். புருஷனுக்கு என்ன பொண்டாட்டி விஷமா வச்சிருக்க போறா? வாங்கிட்டு அனுப்பியா? கொடுங்க. இந்தாங்க சார். கிளம்புங்க சார். அதான் சொல்லியாச்சுல, கிளம்புங்க சார். ஒரு வாட்டி பார்த்துட்டு இதான் வேணாங்கிறது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க, போங்க. அமுதா, உங்க ஹஸ்பண்ட் வந்திருந்தாரு. இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போயிருக்காருமா. அவர் இருக்காரா? நான் பார்க்கணும். அப்பவே போக சொல்லிட்டாங்கம்மா. காலையில தரேன், போட்டுக்க. யோ மணியரசு சார், உன் பொண்டாட்டி சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தா, உனக்கும் அமுதாவுக்கும் சேர்த்து. ரூல்ஸ் படி வீட்டு சாப்பாடெல்லாம் கொடுக்க கூடாது. ஆனா உன் பொண்டாட்டி கெஞ்சி கூத்தாடி இந்த சாப்பாடை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் இந்த சாப்பாடை என் ரூம்ல வச்சுக்கிறேன். ஏன்னா டிஎஸ்பி வர்ற நேரம். அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்து சொல்றேன், 2 பேரும் சாப்பிடுங்க. ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க, அதை காலையில வாங்கிக்க. வரட்டுமா? அமுதா, மாமா. பாத்தியா அமுதா, நம்ம
நம்ம 2 பேருக்குமே ஒரு பிரச்சனை என்னொன்னே நம்ம 2 குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு பாத்தியா? அதான் மாமா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட அண்ணனும் அண்ணியும் ஒண்ணு சேர்த்துட்டாங்கன்னா அதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்திலேயே எதுவுமே இல்ல. நம்ம ஜெயிலுக்கு போய் தான் அவங்க சேரணும்னு இருக்கோம் என்னமோ. கெட்ட நேரத்திலேயே ஒரு நல்ல நேரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிரிஞ்ச 2 குடும்பமும் ஒண்ணு சேர்றதுக்கான நேரம் வந்துருச்சு அமுதா. அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டா இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷப்படுற ஆளு நானா தான் இருப்பேன். சாப்பாடு அவங்க 2 பேருக்கும் போய் சேர்ந்திருக்கோம்ல. போலீஸ்காரங்களும் மனுஷங்க தானே, கண்டிப்பா கொடுத்துருவாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவன் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். நாளையோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். நானும் விசாரிச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன். 2 பேருக்கும் பெயில் கிடைச்சிரும். கோர்ட்ல கேஸ் நடத்தி ஈஸியா ஜெயிச்சிடலான்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். நல்ல வக்கீலா வச்சுட்டா கேஸ் சீக்கிரமா முடிஞ்சிருமா. செல்லமா அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாம தாங்க அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்ட 2 பேரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். அவங்க வந்ததும் எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்கணும். வாசு, அமுதா என்ன மன்னிச்சிடுவாள்ல? அமுதாவுக்கு எப்பவுமே உங்க மேல கோபம் கிடையாது. யாரையுமே அவ வெறுத்து பேசி நான் பார்த்தது கிடையாது. இதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. விடிஞ்சா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். பாத்தீங்களா கால கொடுமைய? கள்ளக்காதல்ல இது ஒரு புதுவிதமான கள்ளக்காதலா இருக்கு. இந்த மாதிரி பயிர்களை எல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லால் அடிச்சு கொள்ளணுயா. சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி தான் செய்யறாங்க. அண்ணே, அங்க திருடுனாலே கையை வெட்டுறாங்களாம். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்களே, இதுக்கெல்லாம் என்ன தண்டனையா இருக்கும்? பேச்சுக்கே இடம் இல்ல, தூக்குதான். வேலை கொஞ்சம் அதிகம். அண்ணே, இந்த பொண்ணு நம்ம ஏரியா பொண்ணு மாதிரி இருக்கு. நம்ம ஏரியா இல்ல, இது வரைக்கும் இவங்கள பார்த்ததே இல்லப்பா. போலீஸ் தீவிர விசாரணை. இந்த பேப்பர் கொடுங்க. கள்ளக்காதல் மேட்டர் என்ன பரவர பாருங்க. சரி வாப்பா, நம்ம போகலாம். அண்ணா, பேப்பர் அப்புறம் கொண்டு வர. அப்பா, என்னம்மா? இந்தாங்க. ஓ, அம்மா செல்லம்மா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாதாம்மா நடக்கும். சரிப்பா, நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். எஃப்ஐஆர் போட்ட உடனே அமுதாவையும் மணியரசியும் அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஜாமீன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிவரஞ்சனி மேடத்தையும் பார்த்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. நீ என்ன தனியாவா போற? நானும் கூட வரட்டுமா? இல்லப்பா, வேண்டாம். சோழ அண்ணனும் வள்ளியம்மே வரேன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், அவங்க வருவாங்க, மறக்காம கொடுத்துருங்கப்பா. சரிம்மா. செல்லம்மா, என்னன்னு என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? நம்ம குடும்ப கௌரவமே நடுத்தரவுக்கு வந்துருச்சு. டேய், என்னடா சொல்ற? சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? எதுவுமே சொல்லாம இப்படி சத்தம் போட்டா எப்படி? என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே எனக்கும் புரியும். என்னத்த சொல்றது செல்லம்மா? எல்லாமே விலாவாரி அந்த பேப்பர்ல போட்டிருக்கு, படிங்க. ஐயோ, மானம் போச்சு, மரியாதை போச்சு, ரோட்ல நடக்க முடியல. என்ன பண்றதே புரியலையே. ஐயோ கடவுளே.
போட்டிருக்காங்களே. அழாத கலைவாணி. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம தைரியமா இருக்கணும். முதல்ல இதுக்கெல்லாம் யார் காரணம் நமக்கு தெரியணும். ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்களே மாப்ள. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த செல்லம்மா தான். கையில கிடைச்ச ஆதாரம் மொத்தத்தையும் முட்டாள்தனமா அந்த சிவரஞ்சனி கிட்ட கொடுத்துட்டா. செத்து போனவ சிவரஞ்சனியோட தம்பி. தம்பியோட தப்ப மறைக்கிறதுக்காக நம்ம பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டா அந்த சிவரஞ்சனி. செல்லம்மா அந்த சிவரஞ்சனியை நம்புறா. ஆனா அந்த போலீஸ்காரி தான் புத்தியை காட்டிட்டா. அமுதாவையும் செல்லம்மாவையும் ஏமாத்திட்டா. இன்னைக்கு மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறது யாரு? நாம தான். நம்ம அமுதாதான். இத பாருங்க, உடம்பு சுகத்துக்கு ஆசைப்பட்டு கொலை பண்ணிருக்கான்னு இதுல போட்டிருக்கான். இது மட்டும் அமுதாக்கு தெரிஞ்சது, நம்ம அமுதா உயிரோடவே இருக்க மாட்டா. செத்துருவா செத்துருவா செத்துருவா. ஐயோ கடவுளே, பிரச்சனை மேல பிரச்சனையை கொடுத்து ஏன் என் குடும்பத்தை இப்படி சோதிக்கிற? இந்த கன்றாவியெல்லாம் கேட்டுட்டே ஊசறின்னு இருக்கணுமா? பாத்தியா செல்லம்மா, அந்த ஏசி சிவரஞ்சனி எப்படி நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டா பாத்தியா? அமுதாக்கு மணியரசுக்கும் கள்ள தொடர்பா. அதை தெரிஞ்சுக்கிட்ட மேனேஜரை இவங்க பிளான் பண்ணி கொண்டுட்டாங்களாம். எப்படி கதை விட்டுருக்கா பாரு பேப்பர்ல. எனக்கும் ஒன்னும் புரியல. குழப்பமா தான் இருக்கு. சிவரஞ்சனி ஏன் இப்படி பண்ணணும்? நடந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கும் தெரியும்ல. இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கணும்னு இல்ல, அவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. செல்லம்மா, அவ போலீஸ் புத்திய காட்டிட்ட பாத்தியா? வெளுத்ததெல்லாம் பாலு நம்புற வண்டி உன்னை முன்னால் நடக்க விட்டுட்டு உன் முதுகுல குத்திட்டாமா. ஐயோ பாவமா பாவமா அந்த கவிதா. அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ அப்படியே உருகி உடஞ்சு போயிடுவாமா. அண்ணா அழாதீங்க அண்ணா. எப்படி அழாம இருக்க முடியும்? அந்த போலீஸ்காரர் ராஸ்கல் நம்ம அமுதா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். பணம் வாங்கி மிரட்டி இருக்கான். எல்லாத்துக்கும் சாட்சி இருந்தது. எல்லா சாட்சியையும் அந்த சிவரஞ்சனி கிட்ட தூக்கி கொடுத்துட்டா செல்லம்மா. கொலைகாரனை பிடிச்சு தந்தன பேர் வாங்குறதுக்காக நம்ம அமுதாவோட வாழ்க்கைய அடமானம் வச்சுட்டா. இப்ப அமுதாவை நேரடியா போய் சரண் அடைஞ்சிருந்தா கூட இந்த அளவுக்கு அசிங்கம் நடந்திருக்காது. இல்லப்பா, சிவரஞ்சனி நம்ம குடும்பத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க நியாயமா தானே நடந்திருக்காங்க. நேத்து கூட சொன்னாங்களே எஃப்ஐஆர் போட்டு உடனே அமுதாவையும் மணி அடிச்சு வீட்டுக்கு அனுப்புறேன்னு. இல்லப்பா, எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்காதுப்பா. யாரோ இடையில தப்பு பண்ணிருக்காங்க. நம்ம தங்கச்சி தப்பானவன்னு ஊர் முழுக்க போஸ்டரா தொங்குதுமா. அந்த செல்லம்மா தலையிட்டு இப்ப நம்ம குடும்ப மானமே போச்சு. இந்த விஷயம் உள்ள இருக்க அமுதாக்கு தெரிஞ்சா மனஸ்தி சும்மா இருப்பாளா? இருக்க மாட்டா. தூக்கு போட்டு தொங்கிடுவா. கலைவாணி, நம்ம அமுதா தூக்கு போட்டு தொங்கிடுவாம்மா. தொங்கிடுவா. என் தங்கச்சி மானஸ்திமா தொங்கிடுவா. மச்சான், உங்க வேதனை எனக்கு புரியுது. உணர்ச்சி வசப்படாதீங்க. பொறுமையா யோசிச்சு அமுதாவை மீட்கிற வழி என்னன்னு பார்ப்போம். அதை விட முக்கியம், அவன் மேல உள்ள கலங்கத்தை துடைக்கணும். ஆமா அண்ணே, வாங்க கமிஷனர் ஆபீஸ் போலாம். சிவரஞ்சனி நேர்ல பாப்போம். அவங்க கிட்டே நியாயத்தை கேட்போம். நான் எங்கேயும் வரல கலைவாணி. நான் எங்கேயுமே வரல. என்னால வெளியே தலை காட்ட முடியாது. முடிஞ்சா ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுமா. நான் குடிச்சு செத்துடுறேன். என்னடா பேசுற? ஒரு மனுஷனுக்கு கஷ்டமும் சோதனையும் வரும்போது தான் எழுத்து நிக்கணும். அதை விட்டுட்டு என்னென்னமா பேசுற? சோதனை எழுத்து நிக்கலாம் சித்தப்பா. ஆனா
செல்லம்மா மாதிரி ஒருத்தி முட்டாள்தனமா செய்யறதுக்கெல்லாம் எப்படி எழுத்து நிக்கிறது? மாமா மச்சான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. அவர் இங்கே இருக்கட்டும். இந்த மாதிரி நேரத்தில் சிவரஞ்சனியை மச்சான் பார்க்கறது அவ்வளவு நல்லது இல்ல. கலைவாணி, நீ முதல்ல கமிஷனர் ஆபீஸ் போ. நான் நம்ம லாயரை பார்த்துட்டு வரேன். வா போலாம். நியாயம் தோத்து போகாதுப்பா. நான் இப்ப அங்க கிளம்புறேன். மணியரசும் அமுதாவும் எந்த தப்பு பண்ணலன்னு அவங்கள சொல்ல வைக்கிறேன்ப்பா. என்னத்த சொல்லி என்னத்த பண்றது? இப்படி ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? இந்த விஷயம் மணியரசுக்கு அமுதாக்கு தெரியுமா? தெரிஞ்ச அவங்க நிலைமை என்னத்துக்காகுது? கொஞ்சம் யோசிச்சு பாரு செல்லம்மா. மானம் போனதுக்கு அப்புறம் எப்படி அவங்களால வாழ முடியும்? தூக்குல போட்ட விட அந்த நிமிஷம் தான் வேதனை. ஆனா இந்த அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஆயுசு பூரா தாங்கிட்டு வாழ்றது எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? சார், நான் பேப்பரை பார்த்துட்டேன் சார். இப்ப நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். நீங்க அங்க வந்துடுறீங்களா? சரி. வாசு, வாசு, என்னம்மா? இந்தாப்பா காபி சாப்பிடுவா. ஏமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னமோ தெரியலப்பா, உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கு, எந்திரிக்கவே முடியல. சரி வா, வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா. நீ போய் முதல்ல என் மருமகளை கூட்டிட்டு வாப்பா. அப்படியே வரும்போது 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் அதுக்குள்ள சமைச்சு வச்சிடறேன். அம்மா, உனக்கே உடம்பு சரியில்லைல்ல? போடா போ. நான் என்ன 10 பேருக்கா சமைக்க போறேன்? நம்ம 3 பேத்துக்கும் தானே. என் மருமக வந்த உடனே திஷ்டி சுத்தி போடணும்ப்பா. இந்த குடும்பத்து மேல ஏகப்பட்ட திஷ்டி இருக்கு. நல்லா சுத்தி போடுமா. போயிட்டு வா. வாமா கவிதா கண்ணு. அமுதாவை பார்க்க கிளம்பலையா நீங்க? நான் கிளம்பிட்டே இருக்கேன். நானும் உங்க கூட வரேனே. இருங்க, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். என்னம்மா கூடையில நிறைய என்னமோ வச்சிருக்கேன்? ஒன்னும் இல்ல பேபி, அவருக்கும் அமுதாக்கும் டிஃபன் பண்ணி எடுத்துட்டு போறேன். நல்லதா போச்சுமா. எனக்கு கூட உடம்பு சரியில்லாததால தான் எழுந்து பண்ண முடியல. இப்பதான் வாசுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீ போய் 2 பேரையும் கூட்டிட்டு வந்துருமா. என் மருமகளை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. சரி, காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல பேபி, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி உட்காரு, இதோ வரேன், உட்காரு. இத பாருங்கம்மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க சைட்லயும் நிறைய தப்பு இருக்கு. உங்க அண்ணி கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாம். இந்த கேஸ போலீஸே மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த நேரத்துல ஆதாரத்தையும் அக்யூஸ்டையும் ஒப்படைச்சது ரொம்ப தப்புமா. உங்க அண்ணி இந்த ஏசி மேடத்தை ரொம்ப நம்புறாங்க. அதுல தப்பு இல்ல. ஆனா அவங்க அவங்களோட போலீஸ் புத்தியை காமிச்சிட்டாங்க பாத்தீங்களா? அசிஸ்டன்ட் கமிஷனர்னா என்ன வேணா செஞ்சிருவாங்களா? அதை வேடிக்கை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? நான் சும்மா விட மாட்டேன். இது மட்டும் உங்க வேலையா இருக்கட்டும். 2ல 1 தெரியாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். கலை, அண்ணி பேப்பர் நியூஸ் பாத்தீங்களா? அண்ணி எவ்வளவு அபாண்டம் அமுதா மேல பழி போட்டிருக்காங்க. பார்த்துட்டு தான் வரேன். ஏதோ தப்பு நடந்திருக்கு. சிவரஞ்சனி இந்த நியூஸ் கொடுத்தாங்களா இல்ல பத்திரிக்கைக்காரங்க அவங்களே யோகம் பண்ணி இது எழுதுனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எதுவா இருந்தாலும் அமுதா மேல இருக்கிற இந்த கலகத்தை நம்ம தொடச்சே ஆகணும். நீ ஏசி மேடத்தை பாத்தியா? நானும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. பிஸின்னு சொல்றாங்க. ஹலோ, இங்க இருந்து என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நாங்க ஏசி மேடத்தை பார்க்கணும். அவங்க பிஸியா இருக்காங்க. நீங்க பாருங்க, செல்லமா அவங்கள பார்க்காம போக மாட்டான்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு போய் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு என்னவோ ஏசி மேடம் இன்னைக்கு நம்மள பாப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. நாம இங்க வெயிட் பண்றது மியர் வேஸ்ட். எனக்கு இன்னும் அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நான் அவங்கள பார்க்காம போக மாட்டேன்னு ஒரு முடிவோட வந்திருக்கேன். இது மான பிரச்சனை. 2 குடும்பமும் கொதிச்சு போயிருக்காங்க. ஆமா அண்ணி, என்ன ஆனாலும் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்னைக்கே மறுப்பு செய்தி கொடுக்க வைக்கணும். கண்டிப்பா.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.